விக்ரோம் விக்ரோம் என்னத்தடா விற்கிறோம் அப்படின்னு பார்த்தா மானத்தை விற்கிறோம், மரியாதையை விற்கிறோம், கௌரவத்தை விற்கிறோம், இன்னும் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் விற்கிறோம். விற்றுட்டு இப்போ ஒரு சீட்டு வாங்கிக்கிறோம். ஒரு நிருபர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் குடும்ப அரசியல்னு சொன்னீங்க, அப்புறம் ரிமோட்டை தூக்கி போட்டு உடச்சிங்க, தமிழகத்தையே அப்படியே கொடி தோண்டி அதான் இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ அங்கே போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு முதல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டாரு. அப்புறம் ஏதோ கூட்ட உடனே நாட்டுக்கு தேவை. எப்படி நாட்டில் இருக்க எந்த நாட்டுக்கு தேவை முதல்ல அதை சொல்லுங்க. அந்த மதச்சார்பற்ற நாடு அது அந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விதத்தில் நிஜமாகவே இது நாட்டுக்கு தேவை. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆவது, அதுவும் திமுக தயவில் எம்பி ஆவது அப்படின்றது இன்றைக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை விக்ரம். ஏன்னா அப்போதான் இங்கே அவருக்கு ஃபயர் உட்டின் தெரிஞ்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். தேவையா போவியா இனிமே இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடிலாம், அப்படியே எல்லாத்தையும் மாற்ற போறாரு, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகின்றார், அப்படி இப்படி நினைச்சுன்னா அவர் பின்னாடி போனீங்கல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு பத்தியா? கட்சியை மொத்தமா கொண்டு போய் அங்க சேர்த்து போட்டாரு ஒரு சீட்டுக்காக. விக்ரோம் விக்ரோம் என்னத்தடா விற்கிறோம் அப்படின்னு பார்த்தா மானத்தை விற்கிறோம், மரியாதையை விற்கிறோம், கௌரவத்தை விற்கிறோம், இன்னும் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் விற்கிறோம். வித்துட்டு இப்போ ஒரு சீட்டு வாங்கிக்கிறோம்.